பேசுகிறதுல 60% மேலே எதிர்கட்சிகள் தான் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கு. மாண்புமிகு முதல்வர் அவர்களே ஆளுங்கட்சிக்காரங்களை கூப்பிட்டு 10 நிமிஷம் பேச கொடுத்தா 5 நிமிஷத்தோடு நிறுத்த சொல்லியிருந்தாங்க ஆளுங்கட்சியை. எதிர்கட்சிக்கு 10 நிமிஷம் கொடுத்தா 20 நிமிஷம் 30 நிமிஷம் பேச அளவு பண்ணுறோம். அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் நான் நீங்கள் பாராளுமன்றத்தை ஒப்பிட்டதுனால ஒரு ஒப்பீடு அளவு சொல்கிறேன். காலையிலே ஒரு அசம்பிளி ஷெடியூல் என்ன அப்படின்னா, உங்களுக்கு முதல்ல திருக்குறள் வாசிப்பாங்க, வினாக்கள் விடை நேரம். அது முடிஞ்சதுக்கப்புறம் எந்த பொருள் குறித்தும் எந்த பிரச்சனைகள் குறித்தோ எதிர்கட்சி தலைவர் எழும்பி நின்று அந்த கருத்துக்களை பேசுகிறதுக்கு முழு உரிமை உண்டு. அரை மணி நேரம் பேசலாம், 10 நிமிஷம் பேசலாம், 20 நிமிஷம் பேசலாம், அந்த தன்மையை பொறுத்து பேசலாம். அதே மாதிரி தான் கள்ளக்குறிச்சி விவகாரத்துக்கு முதல் நாள் வந்த உடனே அவங்க என்ன செய்யலை, அவையே நடக்க விடுங்க. எம்எல்ஏ கூட இருக்காங்க கேட்டுட்டு இருக்காங்க, அவையே நடக்க விடுங்க. ஷெட்யூல் படி நடக்கணும்ல. அப்போ அவங்க ஒத்தி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் நாள் 21ஆம் தேதி ஒத்தி வைக்க சொல்கிறாங்க. 22ஆம் தேதி அதே கருத்தை சொல்கிறாங்க. அப்புறம் 24ஆம் தேதி ஒத்தி வைக்க சொல்கிறாங்க. 25ஆம் தேதி ஒத்தி வைக்க சொல்கிறாங்க. தொடர்ந்து ஒத்தி வைக்க சொல்கிறாங்க. அப்போ ஒத்தி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. எந்தாவது ஒரு உறுப்பினர் இந்த அவையை ஒத்தி வைத்து இந்த பொருள் குறித்து விவாதிக்கணும்னு எழுதி தரணும். அவங்க 21ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் ஒத்திவைப்பு தீர்மானம் எழுதியே தரல. அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி 21ஆம் தேதியே கவன ஈர்ப்பு தீர்மானம் எழுதி தந்திருக்காரு. ஒரு கட்சியில் ஒரு உறுப்பினர் எழுதி தந்தாலும் அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிடணும். அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி கவன ஈர்ப்பு தீர்மானம் தராரு. கவன ஈர்ப்பு தீர்மானம் எப்போ எடுப்போம்னா கொஸ்டின் அவர் முடிஞ்ச உடனே கவன ஈர்ப்பு தீர்மானம். கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் எல்லா கட்சி உறுப்பினர்களும் பேசுகிறாங்க. யாரை தவிர பிரதான எதிர்கட்சி அதிமுகத்தை தவிர மீதி எல்லாருமே பேசுகிறாங்க. இவர் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்துட்டு ஏடிஎம்கே அதில் கலந்துக்கிடலை. அப்போ ஒரு நிகழ்வில் கலந்துக்கிடாமல் எனக்கு பேசக்கு வாய்ப்பு தரலைங்கிறது என்ன நியாயம்னு நீங்கள் தான் சொல்லணும். நேற்று பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி அறிக்கை தீர்மானமாட்டு மக்களவையில் பேசுகிறாங்க. அந்த பேசக்கு கொடுத்த டைமில் தான் பேசுகிறாங்க. அது மணிக்கணக்காக பேசுகிறாங்க. முடித்து அதே போல் தான் தமிழ்நாட்டிலையும் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் உரையின் மீது எல்லா உறுப்பினர்களும் 1 நாள் 2 நாள் 3 நாள் பேசி நிறைவாட்டு மாண்புமிகு முதல்வருக்கு பரிந்துரைச்சிருக்காங்க. அப்போது இந்த நடைமுறை, அந்த நடைமுறையை பிரேக் பண்ண எப்படி 25ஆம் தேதி வரை என்ன செய்யலை எழுதிடல. 25ஆம் தேதி தான் ஒரு ரூலிங் கொடுக்குறேன். நீங்கள் இதுவரை ஒத்திவைப்பு தீர்மானமே நீங்கள் எழுதி தராமல் இதை கேட்டால் நியாயமா அப்படிங்கிறோம். அதுக்கு அடுத்த நாள் காலையிலே சபை கூடக்கு முன்னால் அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஒத்திவைப்பு தீர்மானம் தரலாம். அதுபடி மாண்புமிகு எதிர்கட்சி கொறடா வேலுமணி அவர்கள் தந்தாங்க. அப்போ அதுக்கு ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம் தந்தால் அதை எடுத்துக்கிட்டோமா இல்லை நிராகரிக்குமா அப்படிங்கிறது ஸ்பீக்கர் தான் சொல்லணும். அசம்பிளி நடக்கும், அங்கேயும் அதே போல் தான் ஒத்திவைப்பு தீர்மானம் எப்போ எடுத்துக்கொள்ளணும்னா கொஸ்டின் அவர் முடிஞ்ச உடனே எடுத்து அதுக்கு ரூலிங் கொடுக்கணும். அதை கூட மாற்றி நீங்கள் உட்காருங்க, நான் ரூலிங் கொடுக்கேன், உங்களுக்கு பேச அனுமதிக்கிறேன் அல்லது அனுமதிக்க மறுக்கிறேன், எதனாலும் நீங்கள் சீட்டில் உட்காருங்க, என் ரூலிங்கை கேட்டுட்டு உங்களை அனுமதிக்க நான் மறுத்தால் எனக்கு விரோதமாக வெளியே போங்க, உங்களை அனுமதிச்சா நீங்கள் பேசுங்க. அப்போ இந்த 2 வாய்ப்பையும் நம்ம 10 நிமிஷமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அவங்க என்ன செய்யலை, கேட்கல. அப்போ அவங்க நோக்கம் என்ன, அவையில் உட்கார்ந்து பேச அவங்க விரும்புகிறாங்க. முன்னாள் முதல்வர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எல்லாமே தெரியும். 4 வருஷம் முதலமைச்சராக இருந்தவங்க. இப்போ 10 வருஷம் கடந்த 2011லேருந்து 21 வரைக்கும் எப்போமாவது அவங்க ஏடிஎம்கே ஆட்சி தானே இருந்து ஒரே ஒரு முறை இதுபோல் கொஸ்டின் அவருக்கு முன்னால் பிரதான எதிர்கட்சி பிரச்சனை பண்ணும்போது ஒத்தி வச்சுருக்காங்களா? ஒன்றா சொல்லுங்கள், வேற சொல்லுங்கள். நீங்கள் கொஸ்டின் அவர் முழுமையாட்டு என்ன செய்கிறோம், ஒளிபரப்புறோம். ஆளுங்கட்சிக்கு ஒரு கொஸ்டின்னா எதிர்கட்சிக்கு ஒன்று, மாற்றி மாற்றி நீங்கள் சபையை பாருங்கள். ஆளுங்கட்சிக்கு ஒன்று, எதிர்கட்சிக்கு ஒன்று, எல்லாருக்கும் கொடுக்குறோம். அதுவும் எதிர்கட்சிக்கு தான் அதிகமான வாய்ப்பு. அவ்வளோ ஒளிபரப்பு தானே இருக்குது.
எதிர்கட்சி கொறடா பேசுறாரு, எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்கலாம், யார் கேள்வி கேட்டாலுமே ஒளிபரப்பப்படும். அது நான் கேட்குறேன், ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது அது அவ்வளோத்தையும் நான் எடுத்து காட்டுறேன். அதில் அப்போ இருந்த எதிர்கட்சி தலைவராக எப்படி பேச சொன்னாங்கன்னு சொல்லுங்கள். அதுக்காக நான் இதை சொல்லலை. நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவங்க அப்போது அவங்க இது நேரடி ஒளிபரப்பு பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அதிமுக சார்பாட்டு இந்த பிரச்சனை வரும்போது அசம்பிளிலையும் சொல்லியிருக்காங்க, கோர்ட்லேயும் சொல்லியிருக்காங்க, இதை ஒளிபரப்ப முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய முதல்வர் தான் ஒளிபரப்புறோன்னு சொல்லி ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. ஹிந்தியில் பேசுகிறாங்க, எனக்கு ஒன்றும் தெரியல. அது சரியாக தப்பான்னு எனக்கு அவங்ககிட்ட தான் கேட்கணும். நீங்கள் பார்லிமெண்ட்டில் போய் கேளுங்க.